சிம்பிளா, ஈஸியா 10 நிமிஷத்துல பேக்கரி ஸ்டைல்ல நம்ம செர்ரி குக்கீஸ் பார்க்க போறோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வாயில வச்சோனே அப்படியே கரைஞ்சிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாம குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸா கொடுத்து விடலாம். டீ, காஃபிக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 5 to 7 டேஸ்க்கு கெட்டு போகாம இருக்கும். அது மட்டும் இல்லாம, இதுல நம்ம எக் இல்லாம பண்ண போறோம். எக் இல்ல, பேக்கிங் சோடா இல்ல, பேக்கிங் பவுடர் கொஞ்சம் மட்டும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இதுக்கு நெய் 1/2 கப் எடுத்துக்கலாம். பவுடர் சுகர் 1/2 கப். நெய் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க 1/2 கப்லேருந்து 1/3 கப் கூட எடுத்துக்கலாம். இல்லைன்னா மெல்டட் பட்டர் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்க ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா பீட் பண்ணணும். பவுடர் சுகர் பிடிக்கலன்னா ப்ரௌன் சுகர், நாட்டு சர்க்கரை எது வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ மைதா இல்லைன்னா கோதுமை மாவு 1 கப். பேக்கிங் பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். தேவைப்பட்டா நீங்க மாவோ இல்லை அப்படின்னா கொஞ்சம் நெய்யோ எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் மைதா ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நெய் போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பால் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். எனக்கு இந்த அளவு பர்ஃபெக்டாக இருந்துச்சு. இதில் நான் ஆல்மண்டும் அதுக்கப்புறம் செரியும் போட்டிருக்கேன். செரியை வந்து ஃபைனாக சாப் பண்ணி போட்டிருக்கேன். பாதாம், செரி ரெண்டுமே. நீங்கள் வந்து செரி மட்டுமே கூட யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா முந்திரி, அதுக்கப்புறம் பிஸ்தா கூட நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்படி பிடிக்கிற மாதிரி வந்ததுன்னா மட்டும்தான் இந்த குக்கீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிராக் ஆகாமல் இருக்கும். அதே சமயம் உங்களுக்கு மெல்ட் ஆகாமல் இருக்கும். நீங்கள் வந்து நெய் அதிகமாகவோ சுகர் ரொம்ப அதிகமாகவோ போட்டிங்கன்னா அந்த குக்கீஸ் வந்து பேக் பண்ணும்போது மெல்ட் ஆகிடும். இப்போ பாருங்கள், கையில் ஒட்டாமல் இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. இதுக்கு மேலே ஒரு ஷீட் போட்டுட்டு ஓரளவுக்கு திக்காக தேய்ச்சி எடுக்கணும். தேய்ச்சதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணி பேக் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு அந்த டைமில் செய்ய உங்களுக்கு டைம் இல்லைங்கும் போது முன்னாடியே மாவு ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு பிளாஸ்டிக் ரேப்பரில் போட்டுட்டு அதை அப்படியே ரேப் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து வச்சிடலாம். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 3 மணி நேரம் கூட நீங்கள் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து கூட செய்யலாம். இப்போது இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும். இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் திக்காக வந்து தேய்ச்சிக்கலாம். நான் வந்து ரவுண்ட் கட்டர் எடுத்திருக்கேன். குக்கி கட்டர். நீங்கள் வந்து ஸ்கொயர், ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி இல்லை அப்படின்னா கத்திலேயே ஷேப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ கட் பண்ணிக்கலாம். ஈவன் டைமண்ட் ஷேப்பில் கூட கட் பண்ணிவிட்டு நம்ம பேக் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெஷர் குக்கர், கடாய், அவன், ஓடிஜி எதில் வேணாலும் பேக் பண்ணலாம். ரொம்ப பர்ஃபெக்டான மெத்தட்னா ஓடிஜி. ஓடிஜியில் எப்போவுமே டேஸ்ட் வந்து பேக்கரியில் பண்ணுற மாதிரியே தான் இருக்கும். முதல்ல ஓடிஜி அவனை கிட்டத்தட்ட 250 டிகிரியில் 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. இந்த பிஸ்கட் வச்சதுக்கப்புறம் 12 to 15 மினிட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 180 டிகிரியில் பேக் பண்ணிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். அதே சமயம் ப்ரெஷர் குக்கர், கடாய் அப்படிங்கிற பட்சத்தில் 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் ப்ரீஹீட் பண்ணுங்கள். ப்ரீஹீட் பண்ணாமல் எதையுமே பண்ணக்கூடாது. அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ் லோ டு மீடியம் ஃப்ளேமில் பேக் பண்ணிங்க அப்படின்னா ப்ரெஷர் குக்கர்லேயும் கடாயிலையும் ஈஸியாக வந்துடும். கடாய் அப்படிங்கும்போது நான்ஸ்டிக், அலுமினியம் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணி பண்ணலாம். கீழே மணல் இருந்தால் க்ளீனான மணல் போட்டு பண்ணலாம். அலுமினியம், நான்ஸ்டிக் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மணலோ சால்ட்டோ தேவையில்லை. ப்ரெஷர் குக்கும்போது கேஸ்கட்டையும் விசிலையும் ரிமூவ் பண்ணியே ஆகும். நீங்கள் அலுமினியம் ப்ரெஷர் குக்கரில் ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். கீழே அடிப்பிடிக்காது. ஸோ வச்சுட்டு நான் சொன்ன மாதிரி பேக் பண்ணி எடுத்துருங்க. எடுத்ததுக்கப்புறமா உடனே வந்து நம்ம ஏர்டைட் கண்டெய்னரில் போடக்கூடாது. கொஞ்சம் ஆறணும். எடுக்கும்போது கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா அப்போ தான் பேக் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம எடுத்து போட்டு வச்சிடலாம். டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச எந்த விதமான சாக்லேட் சிப்ஸ், நட்ஸ் எது வேணாலும் போட்டு பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக வரும். நோ ஃபெயில் ரெசிபின்னு சொல்லலாம். இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு இன்னொரு சேனல் இருக்கும். அதுலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1900 ரெசிபிஸ் இருக்குது. 2012லேருந்து ரன் பண்ணிகிட்ருக்கோம்.
அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட்ஸ் டாட் வெப்சைட்டை 14 இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணுறோம். கிட்டத்தட்ட 8000 ரெசிபிஸ் இருக்குது. ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் ப்ளஸ் வீடியோஸோடு இருக்கும். ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுனா கூட நீங்கள் கமெண்ட்டில் கேட்க